நம்ம ஒரு சின்ன ராபிட் ஃபயர் கொஸ்டின் போயிட்டு இந்த செக்மெண்ட்டை முடிச்சிடலாமா சூப்பர். சார்? உங்களோட ஃபேவரட் வாய்ஸ் நீங்க இதுவரைக்கும் பண்ணது? ஓகே. என்னோட ஃபேவரட் வாய்ஸ்ங்கிறது வந்து ஸ்டோரி டெல்ல நான் பண்ண வந்து ஆடியோ புக் தான். ஓகே. அதில வந்து கி. ராஜநாராயணனுடைய அ கோபல்ல கிராமம் அப்படின்ற புக் தான் என்னுடைய ஃபேவரைட். ஓகே. ஒரு ட்ரீம் கேரக்டர் நீங்க டப் பண்ண நினைக்கிற ஒரு ட்ரீம் கேரக்டர். ஆள் ஓகே. கிடையாது கேரக்டர். கேரக்டர் வந்து நான் டப் பண்ண நினைக்கிறது வந்து பேட்மேன். 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 நைஸ். ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க வந்து டப் பண்ண நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். நான் டப் பண்ண நினைக்கிற ஆர்டிஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓகே. சூப்பர். நீங்க வந்து கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே. சவுண்ட் இன்ஜினியரா குடுக்கணும்னு நினைக்கிறதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். நான் ஒரு ஜெயிலர் பண்ணியிருக்கோம். ஜெயிலர் இங்க தான் டப்பிங் பண்ணோம். ஓ! கன்னடா அண்ட் மலையாளம் பண்ணோம். ஓகே. பட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பண்ணும்போது நம்ம ஸ்டுடியோ ரெடி ஆவல. அதனால அவர் ஆல்ரெடி அங்க முடிச்சுட்டாங்க. அச்சச்சோ! ஸோ அதனால வந்து அந்த சான்ஸ் நமக்கு வந்து கிடைக்கல. ம். ஸோ ஐ அம் எக்ஸ்பெக்டிங் டு டப் தலைவர் வெரி ம். சூன். ஸோ ஒரு ஆக்டர், அப்பா இவரோட வாய்ஸ் நம்ம பண்ணவே கூடாதுப்பா. ஏன்னா ரொம்ப கஷ்டமான வாய்ஸ். நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற ஒரு ஆக்டர் யாரு? இவரோட வாய்ஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா ரகுவரன் சாரோட வாய்ஸ். ஓகே. அத வந்து ரொம்ப பேஸ் வாய்ஸ் ரொம்ப பேஸ் அப்படின்றதுனால. வாய்ஸ். யாருனாலயுமே வந்து அத இப்ப மணிகண்டன் சார் வந்து நெறைய அந்த மிமிக்ரி வந்து பண்ணி நெறைய வந்து ஆமா, காமிக்கிறாங்க. ஆமா. பட் அத வந்து திருப்பி அந்த டப்பிங் பண்றது வந்து மிச்ச ஆர்டிஸ்ட்க்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ம். அது வந்து இட்ஸ் வெரி யூனிக் வாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ரகுவரன் சாரோடது. ஓகே. ரொம்ப கஷ்டமான ஒரு எமோஷன் டப் பண்ணக்கூடியதுன்னா, அது எந்த எமோஷன் சார்? கஷ்டமான எமோஷன் அப்படின்னு சொன்னா 2 எமோஷன் சொல்லலாம். ம். ஒண்ணு வந்து அ சைலன்ட்டான அழுகை. ஓகே. அ அதாவது கத்தி அழுவுறது இல்லாம, ம். ரொம்ப சட்டிலான ஒரு அழுகை வந்து கொண்டு ம். வரது ரொம்ப கஷ்டம். ம். இன்னொன்னு வந்து அ ஆனந்தமான சிரிப்பு. ம். அதையும் வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். உண்மையிலேயே அத நீங்க வந்து அனுபவிச்சா மட்டும் தான் அத கொண்டு வர முடியும். இல்லன்னா ஓகே. ஃபேக்கா தெரிஞ்சிரும். ஸோ ஓகே. நெறைய பேர் வந்து அத நம்ம டப் பண்ணி பார்த்ததுனால, ம். வி நோ ஓகே இது உண்மையிலேயே இவங்க சிரிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த 2 எமோஷனும் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகே. டப்பிங் ஆர் சவுண்ட் என்ஜினியரிங்? சவுண்ட் இன்ஜினியரிங். ஓகே. கடைசி கேள்வி. என்னைக்காவது போர் அடிச்சதுன்னா, ஒரு சீரியஸான சிச்சுவேஷன போட்டுட்டு, அதுக்கு காமெடியான ட்ராக் போட்டு சிரிச்சிருக்கீங்களா எல்லாரும்? தாராளமா சிரிச்சுக்கலாம். பண்ணியிருக்கீங்களா? வடிவேல் சாரோடது, ம். கவுண்டமணி சாரோடது, ம். இல்ல. விவேக் சாரோட ஏதாவது ஒரு சீரியஸான ஒரு சீனுக்கு சும்மா அதுக்கு ஒரு காமெடி ட்ராக் போட்டு அந்த மாரி சிரிச்சிருக்கீங்களா? அப்படி கேட்கிறேன். ஆமாமா. அது மாரி நெறைய பண்ணிருக்கோம். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஒரு படம் நமக்கு வரவே வராது. நெறைய ம். கஷ்டப்பட்டுருப்போம். ம். நெறைய டேக் எடுத்திருப்போம். இல்ல இதுக்கு ம். வந்து பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப திராபையா இருக்கும். ம். சில படங்கள் வந்து ஏன்டா இந்த படம் பண்றோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அப்போ வந்து போட்டுட்டு பின்னாடி ஒரு ட்ராக் கேட்டுட்டு போடும்போது, ஆடியோல அது கம்ப்ளீட்டா மாறிடும். ம். அங்க இருக்கிற சீன் வேற மாரி இருக்கும். இங்க இருக்கிற எமோஷன் வேற மாரி இருக்கும். அத போட்டுட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி பேக் டூ ஃபார்ம். ஓகே போய் அத முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போவோம் அப்படின்ட்டு. போன வேலைகள்லாம் இருக்கு.